இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வருண், இன்னும் எவ்வளவு நேரம் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போறீங்க? உங்களை பார்க்காம நாங்க எல்லாரும் தவிச்சு போயிருக்கோம். உங்க கோவம் தீர்ற வரைக்கும் சண்டை போடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க வருண். ஆனா வெளியில வாங்க வருண். ஏய், போதும், உன் டிராமாவை நிறுத்தடி. உன் குரலை கேட்க கூட எனக்கு பிடிக்கல. என் வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு இப்ப நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்கியா? ஐயோ, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த வீட்டை விட்டு போயிடு. அட்லீஸ்ட் நானும் அது நிம்மதியா இருப்பேன். என் வாழ்க்கையில நான் யாரும் இவ்வளவு வெறுத்தது இல்ல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டேன். அழாத வெண்ணிலா, உனக்கு என்னடி தலையெழுத்து இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு? அவ ஏதோ செத்துட்டா, அதுக்காக இப்படியா எல்லாரும் பேசுவாங்க? நீ வருண் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அவரை யோசிக்கவே இல்லை. இப்ப இவ்வளவு தூரம் எப்படி நடந்துருச்சு பாத்தியா? உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். யாரோ செத்ததுக்கு நீ எதுக்கடி இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? வருணே உன்னை வேண்டான்னு வெறுத்ததுக்கு அப்புறமும் இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? எந்த சந்தோஷமும் இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நீ எதுக்கடி இங்க இருக்கணும்? பேசாம நீ வீட்டுக்கு போ. வான்மதி, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? இந்த நேரத்துல வந்து வெண்ணிலாவ வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு உனக்கு எப்படி வாய் வருது? பிரச்சனை நடக்கும் போது இப்படிதான் முட்டாள்தனமா பேசுவியா? தங்கச்சி அழறத பாக்குறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா ஆறுதல் சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க வெண்ணிலா இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. வருண் இப்படி சாராவே நினைச்சிட்டு இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது? அவ கடைசி வரைக்கும் வருணையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கணுமா? இதுக்குதான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோமா? வருணுக்கு சாரா மேல எவ்வளவு லவ் இருந்தா நேத்துல இருந்து அந்த ரூமை விட்டு வெளியவே வராம இருப்பாரு. அப்படிப்பட்டவரு என் தங்கச்சியோட வாழ்வாருன்னு எப்படி என்ன நம்ப சொல்றீங்க? நாங்க பெரியவங்க இருக்கோம், எங்களுக்கு பாத்துக்க தெரியும். வெண்ணிலா, நீ வா.